வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் தான் சிஎஸ் ரேங்க் புஷிங் கோயிங் நம்ம மாஸ்டர் அடிக்க போகிறோம் நாளைக்கோ நாளானிக்குள்ள. அதான் கைஸ் வீடியோ. மாஸ்டர் அடிக்க போகிறோம் இந்த வாட்டியும். மொத்தமாக 5வது வாட்டின்னு நினைக்கிறேன் மாஸ்டர். இதோட இதுன்னு காட்டிடுறேன். நான் இந்த மேட்ச் முடிச்சுட்டு நம்ம ரீஜியனே இவ்வளோ கஷ்டப்பட்டு அடித்தாலும் போக முடியலங்க. அதே கன் தான் எல்லா மேட்சிலும் எடுத்துகிட்ருக்கேன். ரீஜியனே போக முடியல. ஓகே, அது விடுங்க. நம்ம மாஸ்டர் நாளைக்கு நான் அன்றைக்கி அடிச்சிருவோம். அது வீடியோ போடுறேன். பேச விட மாட்டாங்க எல்லாம் எனிமீஸ். தம்பி சேம் கட்டனா வேணாம், சண்டை வேணாம், எனக்கு வேணும்டா அப்படின்னு வர. வா வா அடுத்த ரவுண்ட் எனக்கு வேணும்டான்னு வரல. இப்போ சாவுது ப்ரோ. இங்கே தான் ப்ரோ இருக்கான். என்ன ப்ரோ பண்ணுற ப்ரோ? எனக்கு மனசே இல்லைங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஜெயித்தோம், ஆனால் எவனுமே ரிவே பண்ண வரல. டிஎம்சி வருங்க. இதில் வேறு ஹெல்ப்மி தெரியல. அப்புறம் மைக்கான் ப்ளீஸ் எங்கே தூக்கி வச்சுனே தெரியல. ஓகே, மறக்காமல் யாரையா புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. நான் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் டக்கு நாளைக்கு வீடியோன்னா நான் சொல்லியிருந்தேன். நான் போன வீடியோவில் ரூம் மேட்ச்சு அது கன்ஃபார்ம் நடக்கும். ஆனால் ஐடி நம்பர் எதுவுமே வரல. அதனால சண்டே வைக்கிறேன். யாரையா ஐடி நம்பர் கொடுங்க, நான் போடலாம் 4 vs 4. ஓகே, நாளைக்கு ஸ்குவாடு மேட்சும் வரும், சிஎஸ்ஸு ரூம் மேட்சும் வரும். நான் ஐடி நம்பர்லாம் கொடுத்துருங்க ப்ரோ. அப்போ தான் சண்டே ரூம் மேட்ச் போட முடியும். இல்லைனா நம்ம ரேண்டம் ஸ்டோரை பீப்புளோட தான் போடணும். நம்ம இங்கேயே இருந்துப்போம், நமக்கு வம்பத்துண்டே வேணான்ட்டு. ஆனால் இப்படி அழுத்துறாங்க, எனக்கு வெறி வராதா? ஒரு மனுஷன் நல்லா பேக்கப் கொடுத்தா நீ வா ப்ரோ, நான் இங்கே பேக்கப் தரேன் வாங்க ப்ரோ. டிஎம்சி வேற லெவல் அடிக்கிறார். எங்கடா அடிச்ச? கடைசி பையனையும் காணும். ஓடிட்டானா ஒரு கிலோ அடிக்கல வந்ததுல. அவன் வேற காணும், இங்கேயே ஓடி போயிட்டான் பையன் ஊருக்கு. அடே தம்பி, நான் ஓட இது கண்ணு இருக்குன்னு ஓடி வந்தா ஒன்றும் கிடைக்கல. இல்லை எனக்கு புரியல. எஸ்கே வேண்டாம். ஓகே, நம்ம ஸ்பீடாக ஓடுவோம். ஏதோ எம்பி பட்டி எடுத்துட்டாங்களே, அடுத்து போகிறாங்க. என் வெஸ்ட்டே இல்லை இப்போ. கன்ஃபார்ம் எடுத்தாங்க இருக்காங்களா? இப்படி வந்துக்கிறேன். ஏற தான் போடல, வேஸ்ட்டு. ஏறினா கரெக்டாக போய் போது அடிச்சிடுறாங்க. அப்படியே கேறிட்டு வேஸ்ட்டா. ஓகே, நம்ம சீக்கிரம் 20 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலாம். ஏன்னா இன்னும் 3 சப்ஸ்கிரைபர் வந்தால் ஃபுல்லாகிடும். 20 சப்ஸ்கிரைபர் டக்குன்னு பண்ணுங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து பாருங்கள். அனக்கண்டு அடிக்கன்ட்டு அட ஓடியா. இதுதான் மிங் 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 மிங். 2 கிலோ அடிக்கவே விட மாட்டேறாங்க. எல்லாம் இவங்களே அடிச்சிடுறாங்க. நம்மளும் சீக்கிரம் மேட்ச் 5 நிமிஷம் ஆயிருக்காதுங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. 4.44 தான் கைஸ் ஆகுது. கரெக்டாக 5 நிமிஷத்துக்குள்ளே மேட்ச் முடிச்சிடலாம். உங்களோட போனால் சீக்கிரம் மாஸ்டர் அடிச்சிடலாம். லேட் மாஸ்டர் அடிச்சிடலாம். அதை அடிச்சிடலாங்க ஈஸியானா. எங்களுக்கு இப்போ ஆனுவல் லீவ் வந்துடும். இப்போது அடுத்த ஃப்ரைடேலேருந்து ஆனுவல் லீவு. எப்படியே நாங்கள் ஸ்கூலில் போனாலும் அடி தான் இருப்போம். அதில் கொஞ்சம் ஏறும் எலக்ட் மாஸ்டர்.
நாளைக்கு அடிச்சிருவோங்க கைஸ். நாளைக்கு நைட்டுக்குள்ளே எலக்ட்ரிசி மாஸ்டர் அடிப்பேன். எலைட் மாஸ்டர் தான் கஷ்டம். கரெக்டாக தான் போட்டிருக்கேன், அதனால் ஒன்றும் சாவலைங்க. அழுத்துறான் பாருங்க, அழுத்திருக்கோம் பாருங்க. ஸ்ட்ரைக்கர் பாட் இதே அடிச்சிங்க. இப்போ அடிங்கடா, படின்றேன். கிள்ளிச்ச இதே அடிச்சு இப்போ கிள்ளிங்க. கிள்ளி சும்மா கிள்ளி நான் தான் இப்போ செட்டான்டா. ஐ துரத்தி அடிக்கிறீங்க தான் போதும். இல்லை கன்ஃபார்ம் பண்ணி இந்த ரவுண்டு எப்படியே தோற்றுருவோம்னு நினைக்கிறேன். MP ஓடி வச்சுருக்கேன், அதனால நான் சொல்கிறேன். அழுத்தி பிடிப்பாங்க. அடே சிங்கப்பல்லு அடி ப்ரோ. ப்ரோவில் மட்டும் வேஸ்ட் பண்ணுறாரு, அடிக்க மாட்டேன். செத்துட்டான் சேகர். சாவு ப்ரோ. வாவ், செத்துட்டீங்களா? அடிச்சிருக்காரு, என்ன செத்துட்டாரு. லியோ லீடரை வந்து ஏய் இல்லை எனக்கு புரியல. அவன் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த மைத்துக்கு அமௌண்ட் போடலாம். இப்போ பாருங்க, அவனை அடிச்சு நான் போடுறேன். மாஸ்டர் மட்டும்லாம் போடுறான் பாருங்க. நல்லா வெறி ஆகிட்டாங்க பாருங்க அடிக்க. தம்பி ஸ்னைப்பரு சும்மா இருப்பா, கோவத்தில் நீத்தில் அங்கே அடிச்சு விட்டாதுப்பா. இல்லை பார்த்துப்பா, கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் விடுப்பா. அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து வந்து கேட்பாங்க, ஏன் என் பிள்ளை அழுத்தி பிடிச்சிங்க. ஆமாம் மாஸ்டர் அமௌண்ட்டு வா. என்னப்பா டிஎம்சி பிடிங்கிட்டு இருக்கான். ஓ கில்லேடி ஆச்சு. இல்லை எனக்கு புரியல, அவளை நான் தான் அடிப்பேன். இதே ஹெச்பி தான் கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். ரீவே அரே கில் எடுக்கிறது அப்படி இருக்கட்டும்டா. நான் இப்போ அமௌண்ட் போடணும்டா. எவனுமே வர மாட்டேட்டீங்களாடா. இல்லையா இப்போ மயிறு, இதுக்கு தான் சொன்னேன் மயிரை. அந்த மயத்துக்கு போய் லூஸ் குதி மாதிரி இருக்குன்னு கேட்டவத்தை பேச வைக்கிறான். அந்த மயத்துக்கு இந்த மைத்து இதே ஸ்னைப்பர் பிளேயர் நினைப்பு ஓப்பனில் நிற்கிறது. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன், என்ன கொஞ்சம் கேம் சவுண்ட் கேட்டுருக்குது. ஓகே 150 தப்பிச்சிட்டோம். 150 அண்ணா பாடி ஷாட் அடிக்கணுங்க. இல்லைங்க ஒத்தங்காளி அப்படி தான் பேருக்கு. ஏன்னா அவன் அடிச்சிடுவான். இந்த பூயாவை விடாதீங்கடா, அவனை போட்டு அடிங்கடா. ஏய் என்னப்பா டபுள் வெக்டரு அழுத்திடுவேன். கைஸ் அந்த பூயாடைய சும்மா இருக்கு சொல்லுங்க கைஸ். வந்து தேவையா ஓ வாயா பேக்கப் பண்ணியா. நான் 2 பேர்த்த நாக்கு வச்சேன். தேவையான்ட்டு நீ பாடி கைஸ் 5 கில்லு கைஸ். தேவையா அப்படின்னு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வீடியோ வாட்சிங். அண்டில் ஃபார்ம் ஸ்பை விக்கி.